பெயினை உன்னால் ஓவர் கம் பண்ண முடியலையா நண்பா? வலியை கண்டு பயந்து ஓடுறியா? வலி தாங்க முடியலையா? அப்போ இந்த வீடியோ உனக்கு தான் நண்பா. வெல்கம் டு பவர் அப் சேனல். நான் உங்கள் சஞ்சய். இந்த சேனலில் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற கண்டென்ட்ஸை தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் வலியை உணராத மனிதனே இருக்க முடியாது. பட் அந்த வலியெல்லாம் பெர்மனண்ட் இல்லைடா. பெயின் இஸ் டெம்பரரி. பட் நீ கிவ் அப் பண்ணினா அதில் வர வலி தான் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஏன்டா இந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் அதை கிவ் அப் பண்ணணும்னு நீ உன் லைஃப் முழுக்க எண்ணி கவலைப்பட போறியா நண்பா? வேணாம். அதுக்கு தான் சொல்கிறேன், லைஃப்பில் எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் வர முன்னாடி பெயினை கட்டாயம் அனுபவிச்சு தான் நண்பா ஆகணும். வலியை உணர்ந்தா தான் உன் வாழ்க்கையில் சக்ஸஸே கிடைக்குன்னு ஒரு மந்திரமே இருக்குது. அப்படி எந்த டைமில் பெயின் வருதோ அப்போல்லாம் நீ ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்க நண்பா. பெயினை அனுபவிக்கிற நீ ஸ்ட்ராங் ஆகுறன்னு அர்த்தம் நண்பா. ஒரு தடவை யோசிச்சு பாரு. நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னு நீ சொல்லிவிட்டு இன்றைக்கே கிவ் அப் பண்ணுன்னு சொன்னால் நீ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக முடியாது நண்பா. லூசராக தான் ஆவேன். ஸோ பெயினை கண்டு கிவ் அப் பண்ணாத. வாழ்க்கையில் வலியை உணரணும்னு சொன்னால் க்ரோத்தே இருக்காது நண்பா. ஜிம் போயிட்டு மசில்ஸ் பில்ட் பண்ணும் போது தான் தெரியும் அந்த பர்சனுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸ் செய்யும் போதும் தான் மசில் கிழிஞ்சு நாராகி அவன் அனுபவிக்கிற வலியை பார்த்து இதை நம்ம கிவ் அப் பண்ணிடலான்னு தோணும். பட் கிவ் அப் பண்ணாமல் தான் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த பெயினை அனுபவித்து அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு பின்னாலேயும் வலி இருக்குன்னு சொன்னால் நீ நம்பலை தானே? பட் இதுதான் உண்மை நண்பா. ரன்னிங்கில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த அத்லட் படுற கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிகாஸ் அவன் தன்னோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெயினை அனுபவிப்பான், ப்ராக்டிஸ் பண்ணுவான், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவான், தன்னோட உடம்பை ரணமாக்குவான். அதன் மூலம்தான் அவனுக்கு அந்த ஸ்பீடே கிடைக்கிது. தன்னை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் அவ்வளோ பெயினை அனுபவித்தனால மட்டும்தான் சக்ஸஸ் ஆகி ஒரு அத்லட்டிக் அவனால் மெடல் ஒன்று அச்சீவ் பண்ணி வாங்க முடியுது. அதே மாதிரி ஓன் ட்ரீமையும் நீ அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் அகைன் அண்ட் அகைன் பெயினை அனுபவிச்சு தான் ஆகணும். வலியை உணர்ந்து தான் நண்பா ஆகணும். இதான் வாழ்க்கையோட நியதியும் கூட. நார்மல் பீப்புளுக்கும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா நண்பா? வலியை தாங்க முடியாமல் என்னால் முடியாதுன்னு கிவ் அப் பண்ணுற பர்சன்ஸ் தான் நார்மல் பீப்புள். பட் என்னால் முடியும், வலியை தாங்க இயலும், நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகியே தீருவேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதை ஓவர் கம் பண்ணி தான் லைஃப்பை அவனே இம்ப்ரூவ் பண்ணுறவன் இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறான். வாழ்க்கையில் பெயினை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு டைமும் பெயின் வரும்போதும் நீ உனக்கே சொல்லிக்கணும். உன் பிரெயின் உனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்லணும், உன் லைஃப் இப்போ உனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா நண்பா? எவ்ரி ஸ்மால் பெயின் இஸ் அ சிக்னல். உன் லைஃப்பில் நீ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்க. இப்போ தான் உன்னோட பேஸ்மெண்ட் பில்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் டைம் பெயின் வருதா நண்பா, அதை கண்டு பயப்படாத, அதை ஃபீல் பண்ணு நண்பா. பிகாஸ் வலியை உணர முடிஞ்சால் மட்டும்தான் உன்னால் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக இயலும் நண்பா. பெயின் இஸ் டெம்பரரி, ப்ரைட் இஸ் ஃபார் எவர். உனக்கு விளங்குதா நண்பா நான் என்ன சொல்ல வரேன்னு? லைஃப்பில் பெயினை கண்டு அஞ்சுறவனால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ ரைஸ் அப்டா, பிரேக் த லிமிட்ஸ். எந்த சிச்சுவேஷன்லேயும் நீ கிவ் அப் பண்ணிடாத நண்பா. உன்னால் சக்ஸஸ் ஆக முடியும். உன்னை நான் நம்புகிறேன், நீனும் உன்னை நம்பு நண்பா. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.